உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சுங்க? ஏன் மாமா ஒரே பதட்டமா இருக்காரு? மாப்பிள்ளை வீட்டுல யாரும் போன் எடுக்க மாட்டாங்க சுமதி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. என்ன அக்கா ஃபோன் பண்றாங்க? அக்கா தமிழ் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படிப்பா இருக்க? உங்க ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு என்னக்கா, நீங்க எப்பவுமே மகாராணி தானக்கா. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அது விஷயமா தான் கூப்பிட்டேன். என்னக்கா உதவி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கக்கா, உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லப்பா, நீயும் ரத்தனமும் சம்பந்தம் பேசிருக்கீங்கல்ல? ஆமா. அதுல இருந்து நீ விலகிக்கணும். என்ன அக்கா இப்படி சொல்லுது? என்ன விஷயமா இருக்கும்? அக்கா என்னக்கா சொல்றீங்க? அக்கா நான் எதுக்காக அந்த சம்பந்தத்திலிருந்து விலகணும்? தம்பி தம்பி, நீ ரொம்ப நடிக்காத. இந்த சம்பந்தமே உன்னோட அரசியல் கணக்குக்காக நீ போடுற செட்டிங்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ரத்தனத்துக்கிட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காத. நீ போடுற கணக்கு எதுவுமே நடக்காது. இவ்ளோ வருஷம் ரத்தனத்து கூட இருக்கியே, என்னத்த சம்பாதிச்ச? ஒன்னும் இல்லல்ல. இன்னுமா உனக்கு புரியல? என் தம்பி என்னையும் சம்பாதிக்க விட மாட்டான், உன்னையும் சம்பாதிக்க விட மாட்டான். அதனால பொறுமையா நான் சொல்றத கேளு. இந்த சம்பந்தத்துல இருந்து விலகிக்க ஒரு ரேட் எவ்வளோன்னு சொல்லு. என்னப்பா யோசிக்கிற? ரத்தனத்துக்கு எதிரியா இருந்தாதான் உன்னால சம்பாதிக்கவோ வளரவோ முடியுமே தவிர, அவனை சம்பந்தியா வச்சுக்கிட்டலாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ கடைசி வரைக்கும் மாவட்ட செயலாளராவே இருந்து செத்து போக வேண்டியதான். நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் MP மத்திய அமைச்சர்லாம் ஆகவே முடியாது. என்னக்கா என்னோட ஆசையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்க? நீ யாரு, எதுக்கு ஆசைப்படுவ, எதுக்கு துடிப்பேன்னு உன்னோட சரித்திரமே எனக்கு தெரியும். நீ மட்டும் இந்த சம்பந்தத்திலிருந்து விலகிக்கிட்டா நான் உனக்கு MP சீட்டு வாங்கி தரேன். இந்த எலெக்ஷன் செலவு மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறேன். என்ன சொல்ற? டீல் ஓகேவா? அக்கா என்னக்கா சொல்ற? MP சீட்டு தேர்தல் செலவுமா? ஆமா ஆமா அக்கா. ரத்தனத்தை MLA ஆக்குனது, அமைச்சர் ஆக்குனது நான் தானே. அது உனக்கு தெரியாதா? கண்டிப்பாக்கா. இங்க பாருப்பா, அட்வான்ஸா 5 கோடி இப்பவே நான் உனக்கு கொடுத்து அனுப்புறேன். நீ விலகிக்கோ. அக்கா, தம்பியோட ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்குக்கா அந்த சம்பந்தம்? அக்கா நீங்க இப்ப சொன்னதை உடனே செஞ்சிடுறேன். இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. போதுமாக்கா? வாக்கு மாற மாட்டியே? அக்கா எனக்கு பதவியும் பணமும் தான்க்கா முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பொறுத்திருந்து பாத்துக்கிட்டே இருங்க. சரியாக்கா? ரஞ்சித் மாதிரி ஒருத்தனை எப்படிக்கா வள்ளிக்கு கட்டி கொடுக்க முடியும்? ரத்னம், ரஞ்சித் மாதிரி ஒருத்தனை எப்படி வள்ளிக்கு கட்டி வைக்கிறதுன்னு நீ அன்னைக்கு கேட்டல்ல? இனிமே ரஞ்சித் தாண்டா உன் மாப்பிள்ள. அதை யாராலையும் மாத்த முடியாது. சார், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரலனா இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சா சார்?
நிச்சயதார்த்தம் மட்டும் தான் நின்னு போச்சா இல்ல கல்யாணமே நின்னு போச்சா சார்? ஏய், நாங்க நியூஸ்ல கல்யாணம் நின்னு போச்சுன்னு போட்டுக்கிட்டோமா? பாதியிலே நின்ற அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் மகளின் நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளை வீட்டார் வராததால் அமைச்சர் அதிர்ச்சி அப்படின்னு ஹெட்லைன் போட்டுக்குவா சார்? ஹலோ, கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் நியூஸ் ஆக்காதீங்க. யோ, பாவமியா நம்ம அமைச்சர். அவர் பொண்ணுனால ஒவ்வொரு தடவையும் அவருக்கு அவமானம் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆமையா, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாவது எல்லா வதந்திக்கும் ஒரு முடிவு கட்டலான்னு இருந்தாரு. கடைசியில அதுவுமே நடக்கலையப்பா. என்னத்த சொல்ல? அமைச்சர் ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களா வரமாட்டாங்களா ஐயா? எப்போ வர போறாங்க? வாங்க எல்லாரும் போகலாம். எல்லாரும் நில்லுங்க. மீடியா பீப்புள், நீங்களும் இருங்க. இத பாருங்க, தேதி குறிச்ச மாதிரி இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அக்கா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. தம்பி வாங்க சொல்றேன். என்னப்பா ரத்னம் இது? எதுக்கு நீ என்னக்கா? கூட்டிட்டு வந்த? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் அவங்க வரலையே, எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்னு சொல்ற? இத பாரு ரத்னம், உனக்கு ஏதாவது ஒரு அவமானம்னா அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம போனா உனக்கும் அது அசிங்கம், பள்ளியோட வாழ்க்கையும் பாழா போயிடும். அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த மீடியாவெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். வா வா. என்னய்யா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயாவே வந்துட்டாரே. இங்க பாருங்க, என்னோட தம்பியும் அவன் பொண்ணும் ஒரு சபையில அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால தோ என்னோட பையனுக்கும் என் தம்பியோட பொண்ணு வள்ளிக்கும் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சு என் தம்பிக்கு ஏற்பட்ட களங்கத்தை நானே துடைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.